வீடியோவில் ட்ரூவியோட ஒரு 5 கேமராஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ளே தேவை, எனக்கு ரூமில் தேவை, எனக்கு ஹாலில் தேவை, வீட்டுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி கேமரா சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான். என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு 500, 1000, அதிகபட்சம் 5000க்குள்ளே தான் என்னோடய பட்ஜெட். அதுக்கு மேலாம் நான் செலவு பண்ண விரும்பல. எனக்கு ஒரே ஒரு கேமரா இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கான வீடியோ. வீட்டுக்கு வெளியே யூஸ் பண்ணுற கேமராஸ் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுனால நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ட்ரெஸ்டிங் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், ஃபைபர், ஏர் ஃபைபர், சேல்ஸ் சர்வீஸ், அக்சசரிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் 9585006736. நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த 5 கேமராவில் எந்த கேமரா உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி கால் பண்ணுங்கள். நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறீங்கன்னா சேம் டே டெலிவரி பண்ணுறோம். அதர் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு 1 டே டெலிவரி ஆகும். இன்றைக்கி ஆர்டர் போடுறீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ரீச் ஆகிடும். உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சுட்ருவோம். உங்களுக்கு நாளைக்கு டெலிவரி ஆகிடும். உங்களுக்கு நாங்கள் கேமரா மட்டும்தான் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்கணுனாலும் சரி கால் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஒவ்வொரு கேமராவாக பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற இந்த 5 கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேமராஸ் வந்து ஒய்ஃபை, உங்கள் வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் கட்டாயம் இருந்தே ஆகணும். அது ஃபைபராக இருந்தாலும் சரி, ஏர் ஃபைபராக இருந்தாலும் சரி. ஒரு சில கேமராஸ் பார்த்தீங்கன்னா 4G சிம் கேமராஸ். நீங்கள் அந்த கேமராக்குனே ஒரு சிம் கார்டு புதுசாக வாங்கி அந்த கேமராவில் இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த கேமரான்னு பார்த்தீங்கன்னா 3 மெகா பிக்சல். ஸோ மெகா பிக்சல் வந்து 3 மெகா பிக்சல் ஒய்ஃபை இன்டர்நெட் கனெக்ஷன் உங்கள் வீட்டில் கட்டாயம் இருக்கணும். ரோபோட் பேன் டில்ட் கேமரா. ஸோ இது வந்து ரோபோட் மாரி இருக்கிறதுனால அந்த நேம் ரோபோட்னு வச்சுருக்கிறாங்க. பேன் டில்ட் உங்களால் லெஃப்ட்டு, ரைட்டு, அப்பு, டவுன் 4 டைரக்ஷன்லேயும் உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும் இந்த கேமராவை. இதில் பார்த்தீங்கன்னா மைக்கும் இருக்குது, ஸ்பீக்கரும் இருக்குது. நீங்கள் பேசுகிறதும் கேட்கும், அவங்க பேசுகிறதையும் உங்களால் கேட்டுக்கொள்ள முடியும். ஸோ ட்ரூவியோட ஆப் வந்துடும். அந்த ஆப் மூலிமா நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட பேபி மானிட்டரிங், சின்ன பசங்களை மானிட்டர் பண்ணுறதுக்காகவே ட்ரூவி வெளிவிட்ட கேமரான்னு சொல்லலாம். இதில் மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா 256 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் க்ளவுட் ஸ்டோரேஜ், உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் தேவைப்படாமல் க்ளவுட் ஸ்டோரேஜும் யூஸ் பண்ணிக்கலாம். இது முழுக்க ஒய்ஃபை கனெக்ஷன். ஓகேங்களா? ஒய்ஃபை கனெக்ஷன் ப்ளூடூத்தில் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி வரும். அந்த ப்ளூடூத்தில் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி வரும். இது தனியாக ஒரு செட்டப் வீடியோ அந்த மாதிரி கூட நான் தனித்தனியாகவே இன்ஸ்டாலேஷன் வீடியோ மாரி போடுறேன். இதில் வெறும் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துருவோம், என்னென்ன கேமரா இருக்குது. இந்த வீடியோவில் சொல்கிறேன், இந்த 5 கேமராமே வீட்டுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வீட்டுக்கு வெளியே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேமரா டேமேஜ் ஆகிடும். ஏன்னா இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு வெளியே யூஸ் பண்ணுற வாட்டர் ப்ரூஃப் கேமராஸ் தனியாகவே இருக்குது. அது அடுத்த வீடியோவில் போடுவோம். ஸோ அலெக்ஸா சப்போர்ட்டும் இருக்குது. ஒய்ஃபை 256 ஹியூமன் டைரக்ஷன் இருக்குது. பேன் டில்ட், ஃபுல் டூப்ளெக்ஸ். நான் முன்ன சொன்னேன்ல, உங்களால் லெஃப்ட்டு, ரைட்டு, அப் அண்ட் டவுன் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேமரா. இந்த கேமராவுக்கு கட்டாயம் உங்கள் வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன்றது இருக்கும். அது நீங்கள் ஃபைபர் கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, ஏர் ஃபைபராக இருந்தாலும் சரி, எந்த இன்டர்நெட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏர்டெல் இருந்தாலும் சரி, ஜியோ, பிஎஸ்என்எல், ரயில்வேர், இப்படி எந்த நெட் கனெக்ஷன் இருந்தாலும் போதுமானது. ஒய்ஃபையில் ஹாட்ஸ்பாட்டில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எந்த நேரம் நம்மளால் ஆனில் வைக்க முடியாது. அதனால் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட் கனெக்ஷன் கட்டாயம் இருக்கணும். இல்லைங்க எனக்கு வந்து வீட்டில் நெட் கனெக்ஷன் இல்லைங்க அப்படின்றவங்க இந்த கேமரா போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா சேம் அதே கேமரா தான், அதே 3 மெகா பிக்சல் தான். இதில் என்னென்னா 4G நீங்கள் சிம் கார்டு போட்டும் யூஸ் பண்ணலாம். ஒன்று ஒய்ஃபை இருந்ததுன்னா ஒய்ஃபை கனெக்ஷனும் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிம் கார்டுனா சிம் கார்டு, எங்கள் வீட்டில் என்ன ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லைங்க அப்படின்றவங்க இந்த கேமரா நீங்கள் போயிடலாம். இதில் வந்து சிம் கார்டு, இதுக்குன்னே ஒரு சிம் கார்டு, உங்கள் வீட்டில் என்ன சிம் கார்டு நல்லா சிக்னல் கிடைக்குமோ, ஏர்டெல் கிடைக்குதா ஏர்டெல் சிம் கார்டு, ஒய்ஃபை விஐ கிடைக்குதா விஐ சிம் கார்டு, பிஎஸ்என்எல் கிடைக்குதா பிஎஸ்என்எல், இல்லை ஜியோ தான் நல்லா சிக்னல் கிடைக்குதா ஜியோ சிம்மத்துக்கு இதில் போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா அந்த சிம்மு மூலிமா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் மொபைலில் எங்கேருந்து வேணாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் ரீசார்ஜும் அதுக்கு மாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மொபைலுக்கு பண்ணுற மாதிரி ரீசார்ஜ் நீங்கள் 1 மந்த் பிளான் போட்டாலும் சரி, 3 மந்த், 2 மந்த், இப்படி எந்த பிளான் வேணாலும் போட்டுக்கலாம். டேட்டா பேக் அதில் இருக்கணும். டெய்லி 1 GB, 1.5 GB, இல்லை 2 GB ஏதாச்சும் ஒரு பிளான் அதில் இருக்கணும். அப்போ தான் உங்களால் மொபைலில் பார்க்க முடியும். ஸோ சேம் இதில் என்ன ஹைலைட்னா, இது வந்து உங்களால் சிம் கார்டு போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதுக்கும் விலை டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300, 400, ஒரு 500 தான் டிஃப்ரென்ஸ் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஒய்ஃபை மட்டும்தான். இதில் நீங்கள் ஒய்ஃபைலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், சிம் கார்டுலேயும் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 300லேருந்து 500 வந்து வித்தியாசம் வரும் அதுக்கும் இதுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மூவபிள் கேமரா, பேன் டில்ட்டு. இப்போ நம்ம பார்த்த 2 கேமராவுமே மூவபிள். நீங்கள் வந்து லெஃப்ட்டு, ரைட்டு திருப்பிக்கலாம், அப்பு, டவுன் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் டைரெக்ஷன் வந்து நம்ம திருப்பிக்கலாம். ஆனால் ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஒரே டைரெக்ஷன் தான் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகும். நம்ம மொபைல் மூலிமா டைரெக்ஷனை வந்து திருப்பிக்கலாம். அதுதான் இந்த கேமராவில் ஒரு ஹைலைட்னா சொல்லலாம். அதேமாதிரி இது கேமராஸ் வந்து ரொம்ப சின்ன கேமராஸ் தான். ஒரு 10க்கு 10 ரூமு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய ரூமாக இருக்குது, இல்லை ரொம்ப பெரிய ஹாலாக இருக்குது
அந்த பெரிய இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணுறது. ஏன்னா அந்த பெரிய இடத்துல நாய்ஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு 10க்கு சின்ன ரூமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கேமரா வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். உங்கள் ஹால் வந்து ரொம்ப சின்னது தான், உங்கள் ரூம் வந்து ரொம்ப சின்னது தான், அந்த ரூமில் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதே 3 மெகா பிக்சல் கேமரா தான், அதே இன்டோர் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற கேமரா தான். இது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஆல் டைம். இதில் வந்து ஃபுல் கலர் உங்களுக்கு நைட்லேயும் கலராகவே தெரியும். 3 மெகா பிக்சல் கேமரா தான் இது. இதுலேயும் அதே 256 ஜிபி மெமரி கார்டு வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ மெமரி கார்டு எவ்வளோ போடணும்? அதிகபட்சம் 256 ஜிபி வரைக்கும் போடலாம். நீங்கள் கட்டாயம் 256 தான் போடணும்னு இல்லை. நீங்கள் 128 கூட போட்டுக்கலாம், 64 கூட போட்டுக்கலாம், 32 ஜிபி கூட போட்டுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு பேக்கப் அதுக்கேற்ற மாதிரி குறையும். எக்ஸாம்பிளுக்கு 206 ஜிபி போடுறீங்க, ஒரு 20 நாள் 30 நாள் வருதுன்னா 128 போட சொல்ல ஒரு 15 நாள் தான் வரும். 64 போட சொல்ல ஒரு 7 நாள் 10 நாள் தான் வரும். இதுதான் வித்தியாசம். ஸோ உங்களுக்கு எத்தனை நாள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கேமரா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பேன் டில்ட்டு, லெஃப்ட்டு ரைட்டு அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணி டைரக்ஷன் வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். இதை வந்து உங்களால் மூவ் பண்ணலாம் முடியாது. ஓகேங்களா? மொபைல் மூலியமாகவோ மூவ் பண்ண முடியாது. மேனுவலாக வேணால் நம்ம திருப்பிக்கலாம். நம்ம கேமரா கிட்டே போயிட்டு கையால் கேமராவை திருப்பலாம். மற்றபடி அந்த கேமரா மாதிரி மொபைல் மூலிமா உங்களால் திருப்ப முடியாது. இது வந்து ஃபிக்ஸ்டு கேமரா. ஒய்ஃபை ஆல் டைம் கலர் ஸ்மார்ட் டூம் கேமரா 3 மெகா பிக்சல். வீட்டுக்குள்ளே மட்டும் இன்டோருக்கு மட்டும் யூஸ் பண்ணுற கேமரான்னு சொல்லலாம். அதேமாதிரி அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைக்கும் வந்திருக்கும். ஓகேங்களா? மைக்கும் வந்திருக்கும், ஸ்பீக்கரும் வந்திருக்கும். இதில் பெருசாலாம் நம்மளுக்கு மைக்கும் வராது, ஸ்பீக்கரும் வராது. ஓகேங்களா? இதில் ரெண்டுமே கிடையாது. நம்மளுக்கு மைக் இருக்கும், அவங்க பேசுகிறது நம்மளுக்கு கேட்கும். ஓகேங்களா? மைக் இருக்கும், நான் தான் உங்கள் மைக் இருக்கும், உங்களுக்கு ஸ்பீக்கர் தான் இதில் இருக்காது. ஓகேங்களா? ஸ்பீக்கர்ன்றது இதெல்லாம் கிடையாது. எங்கேயுமே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸ்பீக்கர்ன்றது. மைக்குன்றது இருக்குது. இதிலே வித் மைக்கும் இருக்குது, வித்தவுட் மைக்கும் இருக்குது. இப்போ அடுத்தது போவோம். சேம் கேமரா. ஓகேங்களா? ஆனால் இது என்னென்னா சிம்மில் ஒர்க் ஆகும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், மைக் அண்டு ஸ்பீக்கர். ஸோ இதில் பாருங்கள் மைக்கு ஸ்பீக்கர் கிடையாது. ஓகேங்களா? இதில் வந்து மைக்கும் கிடையாது, ஸ்பீக்கரும் கிடையாது. பட் இந்த கேமரா பாருங்கள், சேம் அதே 3 மெகா பிக்சல் தான், அதே டூம் தான், அதே கலர் கேமரா தான். ஆனால் இதில் என்னென்னா சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணுற கேமரா. இது சிம் கார்டு போட்டு தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும், ஒய்ஃபைல யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த சிம் நல்லா சிக்னல் கிடைக்குதோ நல்லா சிக்னல் கிடைக்கிற சிம்மாக போடுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஏர்டெல் சிம்மும் யூஸ் பண்ணுறீங்க, ஜியோ சிம்மும் யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் மொபைலில் ஏர்டெல் சிம் வந்து பக்காவாக சிக்னல் கிடைக்குது, ஜியோ சிம் வந்து 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் கிடைக்குது. அப்போ எந்த சிம்மை நீங்கள் போடணும்னா ஏர்டெல் சிம்மை போடணும். இல்லை எனக்கு ஜியோவில் தான் ரீசார்ஜ் வந்து கம்மியாக வரும்னு சொல்லிட்டு ஜியோ சிம்மை போடக்கூடாது. எந்த சிம் வந்து சிக்னல் அதிகமாக இருக்கோ அந்த சிம்மை தான் அந்த கேமராலாம் போடணும். அப்போ தான் உங்களால் மொபைல் வியூ ப்ராப்பராக பார்க்க முடியும். சிக்னல் இல்லைங்க, எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட எந்த டவருமே சரியாக சிக்னல் கிடைக்காதுன்னா அங்கே நீங்கள் போடுறது வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஏன்னா சரியாக உங்களுக்கு சிக்னல் கிடைக்காத பட்சத்தில், இல்லை உங்களுக்கு ஓரளவுக்காவது சிக்னல் கிடைக்கும், இந்த சிம் எங்களுக்கு நல்லா கிடைக்குன்னா அந்த சிம்மை தூக்கி அதில் போட்டுருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கும் இருக்குது, ஸ்பீக்கரும் இருக்குது. இதுவும் அதே தான், ஃபிக்ஸ்டு தான், உங்களால் மூவ் பண்ண முடியாது. ஸோ ஆல் டைம் கலர் கேமரா, 4G 3 மெகா பிக்சல், ஹியூமன் டிடெக்ஷன் வர சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு ரூமுக்குள்ளே மாட்டிடுறீங்க, யாரோ ஒரு ஆள் வராங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு அப்படியே மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இவங்க வந்து வந்திருக்கிறாங்க, இந்த டைமில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கிளிப்போடவும் வரும், இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு வரும். ஃபுல் டூப்ளெக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டூப்ளெக்ஸ். நீங்கள் பேசுகிறதும் அவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுகிறதும் உங்களுக்கு கேட்கும். ஸோ இதுலேயும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256 ஜிபி மெமரி கார்டு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த கேமரா. சேம் அதே கேமரா தான், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. பட் இதில் என்னென்னா 4G நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை கனெக்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமரா நீங்கள் எடுக்க சொல்ல 3 மெகா பிக்சல் கேமரா, 4G சிம் கார்ட்லேயும் ஒர்க் ஆகும், ஒய்ஃபை நெட் கனெக்ஷன்லேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? எனக்கு திடீர்னு நெட் கனெக்ஷன் தேவைப்பட்டால் போட்டுப்பேன், இல்லைனா நெட் கனெக்ஷன் தேவைப்படலைன்னா நான் எடுத்துப்பேன். அப்படின்றவங்க இந்தமாதிரி கேமராஸ் போகலாம். ஏன்னா நீங்கள் நெட் கனெக்ஷன் கொடுக்க சொல்ல ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம், நெட் கனெக்ஷன் இல்லாத சொல்ல சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றவங்களுக்கு இந்த கேமரா பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். இன்றைக்கான வீடியோவில் இந்த 5 கேமராஸ் பற்றி தான். இதை தவிர்த்து நிறைய கேமராஸ் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அந்த கியூப் கேமரா இருக்குது, அதுக்கப்புறம் பேன் டில்ட் அவுட்டோர் கேமராஸ் இருக்குது, சோலார் கேமராஸ் இருக்குது. இதை தவிர்த்தும் நிறைய கேமராஸ் இருக்குது. இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டோர் கேமராஸ். வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே ஒரு சின்ன ஹால் இருக்குது, அந்த ஹாலுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தை இந்த 2 கேமராஸ் நீங்கள் போகலாம். ஒன்று ரோபோட் கேமராஸ், இல்லைனா ஃபிக்ஸ்டு கேமராஸ்.
டூம் கேமரா, டூமில் ஃபிக்ஸ்டு கேமராஸ். நீங்கள் நெட் கனெக்ஷன் வீட்டில் இருக்குன்னா ஒய்ஃபை கேமராஸ் சூஸ் பண்ணுங்கள். நெட் கனெக்ஷன் இருக்க சொல்லியும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு ரவுட்டரை வந்து ஹாலில் வச்சிட்டிங்க, நீங்கள் வந்து ஒரு 3வது ரூம்லேயோ 4வது ரூம்லேயோ கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் 50 மீட்டர் தள்ளி இருக்கிறீங்க அப்படின்னா ஒய்ஃபை சிக்னல்ன்றது உங்களுக்கு கிடைக்காது, நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா எந்த இடத்துல ரவுட்டர் இருக்கோ அது பக்கத்துலேயே மேக்ஸிமம் அது பக்கத்துலேயே வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா கேபிள் கனெக்ஷன் மாரியாச்சும் நீங்கள் கொடுத்துடணும். அப்படி கொடுக்க சொல்ல தான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கண்டினியூஸாக உங்களால் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். சிம் கேமராஸ் என்னென்னா எந்த சிம் நல்லா சிக்னல் கிடைக்குமோ அந்த சிம்மை போட்டுருங்க. ஓகேங்களா? எந்த சிம்மு நல்லா சிக்னல் கிடைக்குமோ அந்த சிம்மு போட சொல்ல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களால் மொபைலில் வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். இதை தவிர்த்தும் ஓகேங்களா, இதை தவிர்த்தும் எதனா டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு கேமரா, வீட்டுக்கு ஒரு காவலன் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோன்னே சொல்லலாம். இப்போ சிசிடிவின்றது மேண்டட்ரி கம்பல்சரி கிட்டத்தட்ட ஆகிடுச்சுனே சொல்லலாம். முன்னெல்லாம் வீடு கட்டுறாங்க அப்படின்னா சிசிடிவிக்கு பெருசாக லைன்லாம் தள்ள மாட்டாங்க. இப்போலாம் வீடு கட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா சிசிடிவிக்குன்னு ஒயர் போட்டுடுறாங்க, எல்லாமே தள்ளிடுறாங்க. கிட்டத்தட்ட சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணால் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.